இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க மேனேஜர் பக்கா ஜென்டில்மேன். இனிமே அவரை பத்தி தப்பா பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் நந்தினி, ஐயோ நம்ம சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டாளே. நேத்து ஏதோ நல்ல நேரம் சரியான நேரத்துக்கு போய் நான் காப்பாத்திட்டேன். இன்னைக்கு அவன் அதே மாதிரி ஏதாவது அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா என்ன பண்றது? என் மேல உள்ள கோவத்துல நான் சொல்றதை கேட்காம கோச்சுக்கிட்டு போறான். அவனால நந்தினிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கே. என்ன பண்றது? வேற வழியே இல்லை. நாமளும் அவ கூடவே போயிட வேண்டியதான். சாவி எங்க? சாவி சார், காஃபி சார். இவன் இங்க வந்தா, அதுவும் கையில காஃபி ட்ரேவை வச்சிருக்கான். நீங்க நந்தினி மாமா தானே? ஆமா சார். நீங்க எதுக்கு காஃபி கொண்டு வரீங்க? அம்மா நில்லுமா, நீ பாட்டு குழந்தை தூக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்க. அண்ணா, குழந்தைக்கு முடியலண்ணா. எனக்குன்னு யாரும் இல்ல. தனியா குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வர முடியாது, அதான். ஆபீஸ் ரூல்ஸ் படி குழந்தையெல்லாம் உள்ள அனுப்ப முடியாதுமா. அண்ணா, நான் லீவ் போட முடியாதுண்ணா. நான் வேலைக்கு போகாட்டி சாப்பாட்டுக்கே காசு இருக்காதுண்ணா. குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்கும் வழி இருக்காது. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா, ஆனா குழந்தைய உள்ள விட்டா எனக்கு வேலை போயிடுமா. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுங்கண்ணா. மா சொன்னா புரிஞ்சுக்குமா, ஓனது என்னை திட்டுவாருமா. போமா முதல்ல. சே 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 சே. அம்மா அம்மா நில்லுமா. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்னம்மா பாக்குறீங்க? குழந்தைக்கு மருந்து வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போய் உங்க குழந்தைய பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்க குழந்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அந்த செலவையும் நானே பார்த்துக்கிறேன். யார் நீங்க? இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? தப்பான காரணத்தோட நான் எதுவும் பண்ணலாமா? நீங்க பயப்பட வேண்டாம். இந்தாங்க முதல்ல நீங்க இதை பிடிங்க. உங்களை பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியல, நல்லவரா தான் தெரியுது. நீங்க வாங்க, இந்த பேண்ட்ரி இன்சார்ஜ் கிட்ட எனக்கு பதிலா நீங்க தான் வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க, நீங்க எதுக்காக காஃபி கொண்டு வரீங்க? நான் இன்னையில இருந்து இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன் சார். என்னது, இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கானா? ஐயோ, ஏன் இப்படி டார்ச்சர் பண்றா? பேண்ட்ரிலையா? ஆமா சார். அங்க எதுக்காக வேலையில போய் சேர்ந்தீங்க? நான் படிச்ச படிப்புக்கு இந்த வேலை தான் சார் கிடைக்கும். அது சரி. இனிமே உள்ள வரதா இருந்தா நாக் பண்ணிட்டு வரணும். நாக் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா? கதவை தட்டிட்டு உள்ள வர்றதுன்னு சொன்னேன், புரியுதா? ஓ புரியுது சார். சரி, காஃபி எடுத்துட்டு போய் டேபிள்ல வை. நீ தேய்ச்சி விடுமா. நந்தினி உன்னதான் தேய்ச்சி விடு. சார், நான் வேணா உதவி பண்ணவா சார்? உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? காஃபி டேபிள்ல வச்சுட்டல, கிளம்பி போ. இல்ல சார், என்ன ஆச்சு? என்ன உதவி வேணும்? சாருக்கு கையில அடிபட்டுருச்சு. ஆயின்மெண்ட் போட்டு தேய்ச்சி விடணும். அட, நான் தேய்ச்சி விடுறேன். காட்டுங்க சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ சார், நான் தேய்ச்சி விடுறேன் சார். கொடுங்க சார். இல்ல வேண்டாம். கொடுங்க சார். ஐயோ கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும்னு சார் சொன்னாரு. அப்பதான் சீக்கிரம் சரியாகுமா. தேய்ச்சி விட்டுருவோம். அங்க என்னடா பார்வை? என்ன பண்றேன் பாரு. ஐயோ வலிக்குதே சார். அழுத்தி தேய்ச்சாதான் சரியாகும்னு சொன்னீங்கல்ல சார், கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. ஆமா சார், அப்பதான் சீக்கிரம் சரியாகும்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நீ தேப்பேன்னு நினைச்சேன், இவன் தேப்பான்னு கனவா கண்டேன். ஐயோ ஐயோ, கொஞ்சம் தான் சார். ஐயோ சார் சார் சார், என்ன சார் இதுக்கு போய் சின்ன குழந்தைங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களால இந்த சின்ன வலியை கூட தாங்க முடியாதா?
நான் ஒன்னும் வலி தாங்காம கத்தல, சும்மா ஜாலிக்கு கத்தி பார்த்தேன். சார் தான் சொல்றாரு. நீங்க கை கொடுங்க சார். அட கொடுங்க சார். ஐயோ. சரி சரி, வலி சார், போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தேய்க்கணும் சார். வலி போயிடுச்சு பாரு, இது பாரு பாரு. ஓ, வலி போயிடுச்சா? வலி போயிடுச்சு. சரி. நீ போயிட்டு வா. அட, நீ கிளம்பு கிளம்பு. இல்ல. இல்ல இல்ல, சரியா போச்சு சரியா போச்சு. சூப்பர் ஆயிடுச்சு சூப்பர் ஆயிடுச்சு. ஓ. நீ கிளம்பு கிளம்பு. சரி. போயாச்சு போயாச்சு. ஆ. நீ போ நீ போ நீ போ. நீ போயிட்டு சரிங்க வா. சார். சரி. ஆ. ஓ, ஓ. கை சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சூப்பர் ஆயிடுச்சு. ஓகே சார். ஐயோ, அப்பா ராஸ்கல், கைய கரும்பு புளிற மிஷின்ல விட்ட மாதிரி கசக்கி புளிஞ்சிட்டானே. இனிமே இந்த கைய வச்சு எதுவும் பண்ண முடியாது போல இருக்கு. உங்க மாமா நம்ம பேண்ட்ரியில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க போல இருக்கே, சொல்லவே இல்ல. இவ வேற ஒருத்தி, நம்ம நிலம புரியாம. ஆமா, நிஜமாவே உங்க மாமாவுக்கு ரொம்ப கைண்ட் ஹார்ட். அதுக்குள்ள இவ்ளோ அவன்கிட்ட ஏமாத்துட்டாளா? அவனுக்கு எங்க இருக்கு கைண்ட் ஹார்ட்? இதேமே இல்லாத அரக்காம. இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அமுதாக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, குழந்தைய பாத்துக்க கூட ஆள் இல்லையா. இத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வேலையை நான் பாக்குறேன், உங்க சம்பளத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிதான் உங்க மாமா இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காரு. கிரேட் ஹியூமன்ல. இப்படி ஒரு நல்லவன் இந்த காலத்துல இருக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அப்போ கரிகாலன் சொன்னது உண்மையா? உங்க மாமா பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. மனசும் பியோர் கோல்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை யாருக்கு தான் பிடிக்காது? ஐ லவ் ஹிம் so much. எனக்கு உங்க மாமா கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? அவரோட பியர்ட் தான். கண்ணா பின்னான்னு வளர்ந்திருந்தாலும் அதுவும் அழகா தானே இருக்கு. ஷேவ் பண்ண சோம்பேறித்தனம் பட்டு காட்டா மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்கான், அது உனக்கு அழகா? எப்படிதான் அத போய் இவ ரசிக்கிறாளோ? நமக்கு ஒருத்தரை பிடிக்கணும்னா அவங்க கூட பேசி பழகி நடந்துக்கிறது, பேசுறது, பழகுறது இதெல்லாம் வச்சுதானே பிடிக்கும். ஆனா ஒரு சிலரை மட்டும் பார்த்ததும் பிடிக்கும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தேஜஸ் இருக்கும். அதனாலதான் எனக்கு அவரை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஐயோ, இவ தொல்லை வர தாங்க முடியலையே. நந்தினி, எனக்கு அவரை இன்ட்ரோ பண்ணி வைய.